குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, உன்னை விட்டு விலகியது, உன்னை விட்டு கைவிட்டு போனது அப்படியே இருந்து விடுமோ என்றுதானே எண்ணிக்கொண்டு இருந்தாய். இதோ விலகியதே உன்னை தேடி தானாக வரச் செய்வதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். காரணம் கேட்டால் நீயே வியப்படையத்தான் போகிறாய். நான் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்திருக்கும் போது உனக்கான மங்களகரமான காரியத்தை நடத்தி தராமல் இருப்பேனா? இனி உன் வாழ்வில் தடை என்பதே கிடையாது. அந்த ஏமாற்றத்தை எல்லாம் தாண்டி நீ நிம்மதியாக இருக்கும் சூழலைத்தான் நான் உன் கண் முன்னே காட்டுவதற்கு இந்த முருகன் நல்ல நாளிலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் பயம் தேவையில்லாதது. உன் அப்பன் உன்னை நான் கண்காணித்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? நீ இந்த முருகனின் குழந்தையாக இருக்கும்போது உன்னை அசைத்து பார்க்கிறவர்களையும் உன்னை வெற்று காகிதம் என்று தூக்கி எறிந்தவர்களையும் நினைத்து ஏன் கண் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றது என்றால் அதை என்னிடத்தில் அப்படியே விட்டுவிடுதான் சொல்கிறேன். நீ ஏன் அதையே திரும்ப திரும்ப குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? இங்கு கலங்கிய குட்டையில் எப்படி அதை தெளிவடைய வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அதை அப்படியே விட்டுவிட்டால் தானாகவே சிறிது நேரத்தில் அந்த நீரோடை தெளிவடைந்து விடும் அல்லவா? அதுபோலத்தான் உன் மனதையும் நீ என்னிடம் அப்படியே முழு சமர்ப்பணமாக என்னிடம் ஒப்படைத்து விட்டால் நான் அதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு தேவையற்ற எதிர்மறை பேச்சுக்களையும் எண்ணங்களையும் எடுத்துவிட்டு உன் மனதை நல்மனதாக்கும் பணியில்தான் நான் இறங்கி இருக்கின்றேன். அதன் பிறகும் நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சற்றும் யோசிக்காதே. உனக்குள் இருந்த துன்பத்தை எடுத்து உனக்குள் இருக்கும் துன்பத்தை நீக்கி இன்பத்தை அதுவும் நீ கேட்ட வெகுமதியோடு தான் உனக்கு தர வந்திருக்கின்றேன். உன் விடியில் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் எதையோ பார்த்து இழந்து கொண்டு இருக்கின்றாய்? இழந்து விட்டேன் என்று இழந்து விட்டதை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அதை பற்றி மட்டுமே கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய். நடக்கப் போகின்ற விஷயத்தை நான் கண்கூடாக பார்த்து தருவதற்குத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கிறேனே. அதன் பிறகும் எதற்காக உன் மனம் நிலை தடுமாறி கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள். உனக்கு உறுதுணையாக இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியை சொல்வதற்கு தான் வந்திருக்கின்றேன். எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது. அதற்காக என் கண்ணை நீ இப்படி எழுந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகன் இருக்க பயமேன் என்பதை போல உன் வாழ்க்கையில் நான் குடிக்கொண்டு இருக்கும் போது உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி குடிப்புகத்தான் போகிறது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையின் தேடலில் நல்லதொரு மாற்றத்தை நான் கொண்டு வருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு நீ சற்றும் யோசிக்காதே. நமக்கானது நடக்குமா நடக்காதா என்று நினைத்து கொண்டு வருந்தாதே. எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உனக்கான சூழலை நான் உனக்கு தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக இங்கு மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முருகன் உன்னோடு தான் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் காரணத்தோடு தான் செய்வேன். இவர் பிரிந்து விட்டார் அவர் பிரிந்து விட்டார் என்று உன் மனதில் நினைத்ததை பற்றியெல்லாம் நீ புலம்புகிறாய். ஆனால் நானோ என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சரியான நேரத்தில் சரியான முடிவோடு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகள் என்னிடம் காரணம் கேட்பதில்லை. ஏனென்றால் நான் என்ன செய்தாலும் இந்த அப்பனானவன் நல்லதை மட்டும்தான் நமக்கு செய்வான் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்க போகும்போது தேவையற்ற எண்ணத்தையும் சிந்தனையும் மனதோடு வைத்துக்கொண்டு நீ கலங்கிக் கொண்டே இருக்காதே. நான் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். நீ என்னிடம் முறையிட்டு கொண்டும் கேள்விகளை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய். நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் நான் நேரடியாகவே பதில் கொடுக்க வந்திருக்கும் போது
எதற்காக தங்கமே உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீயாகவே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை பற்றி கவலையே என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் சற்றும் ஏன் மனம் தடுமாறுகிறாய்? சற்றும் ஏன் நிலை தடுமாறுகிறாய்? உன் பிரச்சனைகளை நான் கேட்டு அதற்கேற்றவாறு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு உனக்கு சாதகமான நிலையை உருவாக்கி தர வந்து இருக்கும் போது உன் மனதில் நீ இதை நினைத்து வருந்தாதே. உன்னோடு உனக்கான விஷயத்தை இழந்துவிட்டதையெல்லாம் இழந்துவிட்டது. உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கு தேவைப்படுகின்ற தருணத்தில் உன்னோடு தர வந்து இருக்கும் போது மனம் வீணாக வருந்தி கொண்டு இருக்காதே. பெரும் பாரத்தோடு சுமந்து கொண்டு இருக்கும் உன் சுமையை நான் சுமக்க தயாராகிவிட்ட போதிலும் எனக்காக யாருமே இல்லையே என்று எண்ணி விடாதே. உனக்கானதை உன்னிடத்தில் நான் மீட்டு தருவதற்கு வந்திருக்கும் பட்சத்தில் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் கண்கள் கலங்கி கொண்டிருக்கின்றது, உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றது. உன் அத்தனைக்கும் விடை கொடுக்கும் விதமாகத்தான் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னால் முடியும் என்று சொல்பவரை மட்டுமே நம்பிக்கை கொண்டு கரம் பற்றிக்கொள். இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று நீ முன்னும் பின்னும் அலைந்து கொண்டு இருக்கின்றாய். சில சமயத்தில் இவர்கள்தான் காரணம் என்று தெரிந்துவிட்ட போதிலும் நீ அனுபவிக்கும் தீமைக்கு இவர்கள்தான் காரணம் என்று தெரிந்துவிட்ட பின்னரும் அவர்கள் பின்னாடியே நான் சொல்லாமல் மீண்டும் மீண்டும் சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னை பாடாய் அவர்கள்தான் படுத்துகின்றார்கள். அதன் பிறகும் எதற்காக நீ அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றாய்? இப்பொழுது உன்னிடத்தில் நான் ஒரு உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நான் உனக்காக எழுதப்பட்டதை உன்னிடத்தில் இருந்து பிரிப்பதில்லை. ஆனால் உன்னிடத்தில் இருப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்று நீயே பகுப்படுத்திக்கொள். என் பிள்ளையே, உனக்கான பக்குவத்தை நான் உன்னிடத்தில் தர வந்து இருக்கும் போது நீ ஏன் எதையெதையோ அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றாய்? தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள். மற்றவர்களை பற்றி உன் மனம் நீ தேவையில்லாத விஷயத்தில் எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கின்றாய். இன்று வரை வேண்டுதல் வைத்துள்ள அனைத்து விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றாக உனக்கு எடுத்துரைத்து கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னிடமுள்ள உனக்கான ஒவ்வொரு செயலையும் நான் செய்து கொண்டுதானே இருக்கின்றேன். உனக்கு பதிலாக உன்னுள் இருந்து உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து உன்னை இயக்கி கொண்டு உன் முடிவை நீ அங்கு திக்கற்று திசையற்று இருந்து கொண்டு இருக்கும்போது அடுத்த நிலையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி தர வந்திருக்கும் போது நீ எனக்காக யாருமே இல்லையே என்று நினைத்து கொள்ளாதே. உன் கலங்கிய மனதுக்கு விடை கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் வந்திருக்கும் போது நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை கடந்து வரும்போது அதை எளிதாக உனக்கு மாற்றக்கூடிய சக்தியை உன் கையிலே கொடுத்து இருக்கின்றேன். இந்த வேலவனை நம்பி வரும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே மனதில் கவலைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை எல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் பொறுப்பை உன் கையில் நான் உன் மீது நம்பிக்கை இருப்பதனால் அத்தான் ஒப்படைத்திருக்கின்றேன். இங்கு மற்றவர்கள் சொல்லி என்னாக போகிறது? மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். அவர்களுக்கு என்ன தெரியும் என் செல்ல பிள்ளைகளை பற்றி? நான் உன்னை பற்றி அறிந்து விட்டதால்தான் இது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு உன்னை அங்கு தேடுவதற்காக வந்திருக்கின்றேன். நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே. மனதில் எந்த விஷயத்தையும் கலக்கமாக வைத்து கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் உனக்கென்று நிரந்தரமாக்க தர வந்து இருக்கும் போது நீ எதையுமே நினைத்து கலங்க வேண்டாம். என் பிள்ளையே, எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் நான் வைத்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கு எழுதிய விதிகள் படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. என் ஆணை படித்தான் உனக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. என் ஆணையை உனக்கு வழங்கிவிட்டால் அது கெடுதலாக இருக்குமா என? இல்லைதானே? நல்லதை நன்மையான
காரியத்தை மட்டும்தானே நான் செய்ய வருவேன். அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற வழிகள் உனக்கானதாக நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே. உன் வழிகளை நான் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக்குவதில்லை. ஏனென்றால் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு என்னை தவிர இங்கு யாராலும் முடியாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி இனியும் நான் காக்க வைக்க கூடாது என்று வெற்றியோடு வந்திருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன்?